இப்போ பேர் மனோ, நான் டெரராக போடுறேன். இந்த அவார்ட் கோஸ் இது ரொம்ப ஆங்கிலத்தில் இருக்குது. நாக்கு ரோல் ஆயிரும். தேவி, எனக்கு இந்த இதுக்கு தேவையா? நீதான் ஆங்கில புலமைக்கு இந்த அவார்டு. சந்தில காலம் வருதுங்க. ஓகே, ஒய்யா மை குரி, ஸ்வீயா மை குரி. ஓகே வந்தா சரியா ப்ரொனன்சியேஷன் தப்பா? அது குரி இல்ல சார். கேர்ள், G U R L. ஒய் கேர்ள் சார். மொத்தமா காலி பண்ணிட்டீங்க. நான் எப்படி எஸ்கேப்? ஸ்டேஜ்ல நடிக்க கிடைக்கிறதுக்காக போக கூடாது. அப்படி மாட்டிக்குவோம். என்ன நேசம் வாங்கினாலும் தமிழ்நாட்டில் இப்படி ஆட்டிடுவோம். இவ்வளவு ஒரு ஆப்பு கிடைக்கும் தெரியல. டஃப்பான லிரிக்ஸ் எல்லாம் எழுதும்போது தமிழ் எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். இங்கிலீஷ் எழுதுங்க. நான் ஏதோ தப்பா போச்சு சாரி. இது பிரிண்ட் பண்ணவங்க யாருன்னு கொஞ்சம் கேட்டு இந்த சபையில கொஞ்சம் அவங்களையும் அறிமுகப்படுத்தி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இன்விடேஷன் ரேன், நீங்கள லண்டன் ரியான் வாங்க. And is one of the finest technician மட்டும் இல்ல, one of the finest human being நம்ம சொல்லலாம். அதாவது அவ்வளோ டிசிப்ளின்டா, அவ்வளோ டெடிகேட்டடா ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அப்படி பண்ணி ஒரு படத்தை அவருடைய சொந்த படமாக தான் எடுப்பார். அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு ப்ரொடியூசருடைய காசு அதை எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்காம தன்னுடைய காசு மாதிரி தான் ஒன்று ஒன்று பார்த்து செலவு பண்ணி அண்ட் அமேசிங் இண்டிவிஜுவல். இன்ஃபேக்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். அண்ட் மோர் தென் எனிதிங் எனக்கு ஒரு எங்கர் பிரதர் மாதிரி தான். நான் எப்பவுமே அவர் என்ன சொல்லிட்டே இருப்பாரு, நானும் அவர் ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான், ரொம்ப க்ளோஸாக இருப்போம். நாங்கள் எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாமே நாங்கள் பேசிட்டு இருப்போம், எல்லா பிரச்சனைகளும் ஷேர் பண்ணுவோம். அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர். இன்னைக்கு வந்து இது என்ன மாயம் அப்படின்றது அவருடைய அடுத்த மியூசிக்கல் பிளாக் பஸ்டர் சொல்லுவேன். சைவம் வந்தோடனே நான் சொன்னேன், மியூசிக் வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு சாங்கு. எனக்கு வீட்டில் வந்து அந்த சாங் வந்து காமிச்சப்போ முத்துக்குமார் சார் அப்பயே நான் சொன்னேன், நான் வந்து இதுக்கு வந்து பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கும் போது இந்த சாங் அப்படின்னு. எங்கள் வீட்டில் வந்து என் ஃபேமிலியெல்லாம் நாங்கள் சாங் பார்த்தோம். அப்படியே ரொம்ப சொன்னோம், இந்த சாங் வந்து மிகப்பெரிய லெவலில் ரெகக்னிஷன் கிடைக்கும் போது சொன்னோம். அது கிடைச்சது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு. விஜய் சார் நான் சொல்லிட்டே இருந்தேன், நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். கண்டிப்பாக இது கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஆனர். படத்துக்கே கிடைச்சிக்கணும் ஒரு பெரிய அவார்டு, அது கிடைக்கல. ஆனால் அதை மீறி அவர் வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெடிகேட்டடாக கொச்சினில் எல்லா இடத்துலையும் போயிட்டு பிரமாதமாக ஒரு மியூசிக்கல் கொடுத்துருக்காரு. நான் அதனுடைய விஷுவல்ஸ் கொஞ்சம் பார்த்தேன். நான் ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒரு யூத்ஃபுல் இந்த பிளாக் பஸ்டர் சொல்லலாம். விக்ரம் பிரபு சாரோட சேர்த்து நாங்கள் வந்து ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருக்கோம். அண்ட் 2மே அவருடைய அடுத்த கட்டமாக வந்திருக்கு. அண்ட் போத் இவன் வேறு மாதிரி, அது பிறகு வந்து சிகரம் தொடு. அண்ட் அவர் நல்ல சிகரம் தொட்டிட்டு இருக்காரு. இந்த படம் இது என்ன மாயம் ஒரு ரொமான்டிக் பிளாக் பஸ்டரா. உங்களுக்கும் கீர்த்தி சுரேஷ் பற்றி சொல்ல வேணாம், கேரளாவில் ஆல்ரெடி மேடம் ரொம்ப கலக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழில் வந்து படப்பட 4 படம் நடிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக நடிச்சிட்டு இருக்கீங்க. அது சொல்லிட்டு இல்லை, பாம்பு சட்டி சீக்கிரம் காய்ச்சி கொடுத்து அதையும் கொண்டு வாங்க சீக்கிரமா. அது உங்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. விஜய் சார் சொல்லிட்டே இருப்பார், இல்லை ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் எங்கிட்ட காமிச்சாரு உடனே மொபைல் ஃபோன்ல, சார் இது பாருங்க கீர்த்தி எப்படி இருக்கா பாருங்க அப்படின்னு சொன்னாரு. நான் யாரும் கேட்டப்போ அவங்க மேங்கா மேடம் டாக்டர் அப்படின்னு சொன்ன ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ அழகா, இவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு ஹீரோயின், இவ்வளோ ஹீரோயின் உங்களுக்கு தமிழ் சினிமா இருக்கு, மேங்கா மேடம் கூட வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். And the entire team come out with the brilliant songs. நான் ஒரு 2 சாங் கேட்டேன். ஜிவி சார் பற்றி சொல்ல வேணாம், ஜிவி ராக் ஸ்டார் அண்ட் யுவர் மியூசிக் இஸ் கோட் ராக் அகெயின். அண்ட் இது என்ன மாயம் இந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் மேஜிக் ஃப்ரேம்ஸ் வந்து ஒரு மேஜிக்கல் டீம். ராதிகா மேமும் சரி, சரஸ்வதும் சரி, அண்ட் லிஸ்டனும் சரி, அண்ட் அவங்களுடைய டீமுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தானு சார் உட்காந்துருக்காரு, கொஞ்சம் 2 படமா லிமிட் பண்ணீங்க, 4 படத்துல வராதிங்க. டேட் எல்லாம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணீங்களா, எல்லாருக்கும் வசதியா இருக்கும். பெரிய படம்லாம் ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் May 1 வரோம், நீங்களும் அது மாதிரி டக்குனு காம்படிஷன் டேட் வராம கொஞ்சம் எல்லாரும் டேட் கொடுத்து வந்தீங்கன்னா எல்லா படமும் வெற்றியடைய வாய்ப்பு இருக்கு. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிறிஸ்டின் பற்றி சொன்னாங்க, நான் முன்ன விட ரொம்ப இழைச்சேன். நான் 3/4 படம் முடிஞ்சிருக்கு, இன்னும் குவார்டர் தள்ளும், நாக்கு தள்ளி போடுது, அந்த அளவுக்கு இருக்கு. வாங்க. ஏன்னா அவர் மாதிரி ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக ஒரு கம்பெனிக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா எதில் சிக்கனப்படுத்தணும், எதில் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறது கரெக்டாக இருக்கும். ஒரு படத்தோட ப்ரமோஷன் எப்படி கொண்டு போகணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அண்ட் ராதிகா மேம் அண்ட் சரத்ஜி இருக்காரு.
2 பேர் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப தெம்பாக இருக்கேன் நான் இருக்கிற படத்தில். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நாசர் சார் சொன்னார் வந்து விஜய் வந்து நல்ல மனிதர், டைரக்டரை தாண்டி நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக அவன் நல்ல மனிதனே கிடையாது. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல. அவன் எவ்வளோ சூடாக இருக்கான். அதனால எனிவே பார்த்தா இங்கே நம்ம வீட்டுக்குள்ளே விக்ரம் பிரபு இருக்காங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, அப்படியே கிராஃப் போயிட்டே இருக்கு. அதுக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கீர்த்தி சுரேஷ் அம்மா படத்தை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருமா, என் படம் ஒன்று பெண்டிங்கில் இருக்கு. அதனால கீர்த்தி சுரேஷுக்கும் அவங்க தாயார் சொன்ன மாதிரி அந்த அவங்க என்ன சந்தோஷப்பட்டாங்களோ அதே சந்தோஷம் கீர்த்தி எனக்கு இருக்கு. அண்ட் பிரபு சார் அந்த இங்கே இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மனோகரன் சார். தனஜெயன் சார் சில வார்த்தைகள் பேசுவோம்.